அன்பான வணக்கம். ஒவ்வொரு வீடியோலையுமே உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி, சந்தோஷம். நம்ம ஆத்ம பிரகாஷ் யூடியூப் சேனலில் என்னுடைய அனுபவங்களை அதிகமாக நான் பகிர்ந்துக்கிட்டு இருக்கேன். நீங்கள் எல்லாம் அதை தொடர்ந்து கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. நான் சந்தித்த சில அபூர்வமான சில விஷயங்களை பற்றி இன்றைக்கி உங்கள்கிட்ட மனம் திறந்து நிறைய விஷயங்களை உங்களோட பேசலான்னு இருக்கேன். நான் இப்போ இதை ஹரித்வாரில் இருந்து இதை பதிவு செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஹரித்வார் வந்தாச்சு. சுவாமியை நாளைக்கு கும்பிட போகிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு 100 பேருக்கு அன்னதானம் பண்ணோம். அந்த கிளிப்பிங்ஸும் பாருங்கள், இந்த வீடியோவில் உங்களுக்கு மேட்ச் பண்ணியிருக்கேன். நீங்கள் எங்கே போனாலும், நீங்கள் எந்த கோவிலுக்கு போனாலும், பசி என்கின்ற ஒருவர் எங்கே இருக்காங்களோ அங்கே தான் அந்த கோவிலுடைய இறைவன் அங்கே தான் இருப்பான். அப்போது பசியோடைய உணர்வும் அதோடைய வெளிப்பாடும் தான் இறைசக்தி. இதை இந்த ஆன்மீக பிரயாணத்தில் சித்தர்களுடைய தொடர்புகள் கிடைத்ததுக்கப்புறம், அற்புத மகான் கதிரேசன் ஐயா அவர்களுடைய தொடர்பு கிடைத்ததுக்கப்புறம் அதை உணர்வு பூர்வமாகவே என்னால் உணர முடிஞ்சது. இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய சம்பவமும் அதை சம்பந்தப்பட்டு தான் இருக்குது. 2023 வருஷத்தில் மே மாதம் 6ஆம் தேதி என்னை சந்திக்கிறதுக்கு அலுவலகத்துக்கு ஒரு தம்பதியர்கள் வந்தாங்க. அவங்க ரொம்ப நாளாக எனக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நான் மாதம் ஒரு முறை குரு பூஜை நடக்கும். நீங்கள் எந்த விதமான ஒரு பைசாவும் நீங்கள் பர்சனலாக எனக்கு பே பண்ண வேண்டிய அவசியம் எதுவும் கிடையாது. இங்கே அன்னதானம் போடுறோம், உங்களால் முடிஞ்சால் நீங்கள் உதவி செய்யலாம், அவ்வளோதான். வேறு எந்த விதமான நிபந்தனை ஒரு விஷயங்களும் எனக்கு கிடையாது. ஏன்னா நான் ரொம்ப பிஸியான ஆளெல்லாம் ஒன்றும் இல்லை. நானும் சாதாரண ஆள் தான். என்னுடைய வேலை நேரம் போக நான் பிரசன்னம் பார்ப்பது, நாடி பிடிப்பது, இதுதான் என்னுடைய வேலை. அதில் என்ன வருதோ, அந்த நாடியிலையும் சரி பிரசன்னத்தில் என்ன வருதோ அதை சொல்கிறேன். இத்தனை வருஷம் நான் சொல்கிறனால தான் மக்கள் இன்றைக்கும் அற்புத மகானையும் எனக்கும் ஒரு ஆதரவை கொடுத்துட்டு தான் இருக்காங்க. அவங்க ரொம்ப தோய்வாக வந்தாங்க. வந்தவொடனே அவங்களுடைய பெண் குழந்தையுடைய ஜாதகத்தை கொடுத்தாங்க. அந்த பெண் குழந்தையுடைய பெயர் வேண்டாம். அவங்க அந்த ஜாதகத்தை கொடுத்த உடனே அந்த பொண்ணு மீன லக்னம், கன்னி ராசியில் சித்திர நட்சத்திரத்தில் சந்திரன் இருக்கார். அப்போது மீன லக்னம் 7ல் சந்திரன், கன்னி ராசி சித்திர நட்சத்திரம். அப்போது நான் வாங்கி பார்த்த உடனே ஒரு கேள்வி கேட்டேன். என்ன கேள்வி கேட்டேன்னா, பொதுவாகவே மீன லக்னத்தில் பிறந்தவங்களுடைய வீட்டில், மீன லக்னத்துடைய பிறந்தவங்க வீட்டில் கடவுளுடைய பெயர்களோ கிருஷ்ணருடைய பெயர்களோ, அதாவது கடவுள் சம்பந்தப்பட்ட பெயர்கள் இருக்கும். நீங்கள் இந்த மீனராசி மீன லக்னம் யாராவது இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, ஒரு டேனிங்கில் நீங்கள் இருந்து பார்க்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். இல்லை நீங்களே ஒரு வீட்டில் ஒரு மூலையில் உட்காந்து இந்த வீடியோ பார்க்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். கண்டிப்பாக உங்களுக்கு பின்னாடி ஒரு கதவோ, இல்லை கதவுக்கு பின்னாடி ஒரு ஸ்க்ரீனோ, இல்லை ஒரு ஜன்னலோ, இல்லை பக்கத்தில் ஒரு புத்தகமோ, இல்லை கணக்கு எழுத நீங்கள் குறிக்கக்கூடிய விஷயமோ ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இந்த வீடியோ நீங்கள் எப்போ பார்த்தாலும் இந்த சம்பவங்கள் உங்களுக்கு நடக்கும். அப்போ தான் பிரசன்னம், கிரகங்களை நான் எந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சுருக்கேன்னு சொல்கிறத உங்களுக்கு தெரியும். அந்த பெண்ணை பார்த்து நான் அந்த கூட வந்த அந்த அம்மா அப்பா அவங்களுக்கு பார்த்து கேட்குறேன், உங்கள் வீட்டில் சுவாமி சம்மந்தப்பட்ட பேர்கள் இருக்கு? ஆமாங்க இருக்குங்க ஐயா அப்படின்னாங்க. சரி, இந்த பொண்ணுக்கு 11 வயதில் ஒரு தலையில் அடிபட்டிருக்கணும். அடிபட்டதுக்கு பிறகு இந்த பெண்ணுக்கு சரியாக பேச்சு வராமல் இருக்கணும். இப்போ அந்த பொண்ணு பேச்சு சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு ஒரு ட்ரீட்மெண்ட்டில் இருக்குது. அந்த பொண்ணுக்கு இப்போது கல்யாணம் சம்மந்தப்பட்ட ஒரு தேடல்லையும் நீங்கள் இருக்கீங்க. பொண்ணு பேசுமா பேசாதா, பொண்ணுக்கு கல்யாணம் நடக்குமா நடக்காதா அப்படின்னு கேட்க வந்திருக்கீங்க அப்படின்னு நான் அவங்கள்ட்ட கேட்டேன். ஆமாங்க ஐயா, இதை தவிர வேறு எதுவும் இல்லை அப்படின்னு. எப்போதுமே நம்ம அலுவலகத்தில் நான் உட்காந்து பிரசன்னம் பார்த்துக்கிட்டு இருக்கும் போதும், மக்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கும் போது, என் கூட இருக்கக்கூடிய நண்பர்கள்
ஏதாவது ஒரு தின்பண்டமோ இல்லை ஏதாவது வந்து ஒரு காஃபியோ டீயோ கொடுக்கறது வழக்கம். அந்த நேரத்தில் கொண்டு வந்து ஒருத்தர் கொடுக்குறாரு. எனக்கு இந்த பிஸ்கெட், இந்த சால்ட்டு பிஸ்கெட் அப்படின்னா கொஞ்சம் பிரியமாக நான் சாப்பிடக்கூடிய நபர் சின்ன வயதில் இருந்தே. அப்படி அந்த சால்ட்டு பிஸ்கெட்டில் ஒரு பேப்பரை வச்சு கொண்டு வந்து என் முன்னாடி வைக்கிறாங்க. பிரபஞ்சம் நம்மளுக்கு ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை சொல்லும். அந்த பேப்பரில் என்ன இருக்குன்னா, மணமகன் தேவை அப்படின்னு வந்தது. மணமகன் தேவை அப்படின்னு வந்திருக்கு. நான் பார்த்த உடனே நான் சொன்னேன், உங்கள் பொண்ணுக்கு கல்யாணம் நடந்துடும், நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த குறைகளெல்லாம் ஏற்றுக்கக்கூடிய ஒரு கணவர் கிடைப்பார். நீங்கள் என்ன பண்ணணும்னா, அன்னவிலாஸ் அப்படின்னு உங்களுக்கு வீட்டுக்கு பக்கத்தில் ஏதாவது ஒரு ஹோட்டல் இருக்கான்னு பாருங்கள். அன்னலட்சுமி, அன்னவிலாஸ். ஏன்னா அந்த பேப்பரில் அன்னலட்சுமின்னு சொல்லக்கூடிய டைட்டில் பெருசாக இருக்குது. அப்போது அந்த ஹோட்டலுக்கு நீங்கள் போய் ரெகுலராக ஒரு ஊனமுற்றோருக்கோ இல்லை சாப்பாடு வேணும்னு சொல்லி எதிர்பார்த்து நின்றுட்டுருக்காங்க பாருங்கள், அந்த மாதிரி நபர்களுக்கோ நீங்கள் அந்த ஹோட்டல்லேருந்து வாங்கி கொடுத்தீங்கன்னா உங்கள் பெண்ணுக்கு 24 மாதத்துக்குள்ளே திருமணம் நடக்கும். அவங்க 18 மாதம், அதாவது 1.5 வருஷத்தில் அந்த பொண்ணுக்கு கல்யாணம் நடந்துருச்சு. அந்த குறைகளை ஏற்றுக்கொண்டே ஒரு மாப்பிள்ளை கிடைத்து விட்டார். அந்த பெண்ணை விரும்பக்கூடிய மாப்பிள்ளையாகவே கிடைத்துட்டார். இது என்னுடைய தேடலில் எனக்கு இன்னும் அடுத்த அளவுக்கு என்னை கூட்டிகிட்டு போனது. அப்போது நம்மளுடைய சுயகர்மா அன்னதானம் செய்யும் பொழுது பிரச்சனைகளுடைய வீரியம் குறையுது. அதை என்னால் உணர முடிஞ்சது. அப்போ தான் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டேன். அப்போ சாப்பாடுன்னு சொல்லக்கூடிய இந்த விஷயத்தில் நம்மளுடைய முற்பிறவியில் இருக்கக்கூடிய கர்மாவும் இப்பிறவியில் இருக்கக்கூடிய கர்மாவும் நம்மளை விட்டு விலகுது. கடவுள் பசி என்கின்ற ஒரு விஷயத்தில் தான் பரிபூர்ணமாக இருக்காங்க. அவனுக்கு எவ்வளோதான் நீங்கள் கோடி கோடியாக தங்கம் போட்டாலும் வெள்ளி போட்டாலும் துணி வாங்கி கொடுத்தாலும் அபிஷேக ஆராதனைகள் நீங்கள் செய்தாலும் பசியோடு இருப்பவர்களுக்கு எவன் உணவளிக்கிறானோ அவனே கடவுள் என்கின்ற ஒரு விஷயத்தை தான் அற்புதமாக அடிக்கடி முதல்லலாம் ஆட்டோமேட்டிக் ரைட்டிங்கில் பேசும்போதெல்லாம் சொல்லுவார். இப்போவும் பேசுகிறார். நான் ஆட்டோமேட்டிக் ரைட்டிங்கில் இப்போ பேசுகிறதில்ல. அவர் நினைத்தால் அவரை தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு பாக்கியத்தை கொடுத்துருக்கார். நண்பர்களே, யாரையுமே வாழ்க்கையில் கிண்டல் பண்ணாதீங்க. உடனே அந்த கர்மம் நம்மளுக்கு வந்துடும். அந்த மாதிரியான அனுபவங்கள் நிறைய இருக்குது. பாதிக்கப்பட்டவங்களுடைய விஷயமும் என்கிட்ட அந்த சம்பவங்களும் இருக்குது. அடுத்தடுத்த பதிவில் சொல்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல ஒரு பதிவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். காரண காரியம் இல்லாமல் இந்த உலகத்தில் எந்த விஷயமும் நடக்காது. இந்த உலகத்தில் ஏற்கனவே முடிவு செய்யப்பட்ட விஷயங்கள் தான் நம்மளுக்கு தெரியும். ஜோசியம் பார்க்குறவன்லாம் கடவுள் ஆகிட மாட்டான். புரியுதுங்களா? எல்லாமே ஒரு அனுமானம் தான். எல்லாமே ஒரு தொலை தூரத்தில் ஒரு பொருள் இருக்குன்னா டெலிஸ்கோப் வச்சு பார்க்குறோம். அது பார்க்கக்கூடியவங்களுடைய வியூவும் அந்த டெலிஸ்கோப் லென்ஸோட அந்த ஒரு மேட்சிங் இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு அந்த பாயிண்ட் கிடைக்கும். எனக்கு தெரிந்த அறிவு, ஏன்னா இத்தனை வருஷம் யார்கிட்டையும் 10 பைசா வாங்கி நான் ஏமாத்தின ஆளும் கிடையாது. யார்கிட்டையும் நான் வாங்கினேன். என்னை வந்து சந்தித்தவங்க கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் இருந்து பிற நாடுகளில் இருந்து கிட்டத்தட்ட 10 லட்சம் பேரை சந்திச்சிருக்கேன். நம்ம சேனலுக்கு வேணால் சப்ஸ்கிரைபர் 40,000 வேணால் இருக்கலாம். ஆனால் 10 லட்சம் பேரை நான் சந்தித்தவன். ₹1 கூட யாருக்கிட்டையும் வாங்கினது இல்லை. ஏன்னா என்னுடைய தேடல், எனக்கான பதில் இந்த பிரபஞ்சமும் அற்புதமாகானும் எந்த நேரமும் கொடுத்துக்கிட்டே இருக்காரு. அதனால் யாரையும் ஏமாற்றக்கூடாது. யாருக்கிட்டையும் 10 பைசா நம்ம ஒருத்தர் ஏமாத்துறது தப்பு. பண்ணவே கூடாது வாழ்க்கையில். தொடர்ந்து பேசுவோம். இந்த ஹரிதுவார்லேருந்து இந்த வீடியோவை பதிவு செய்கிறது எனக்கு எவ்வளோ ஒரு புண்ணியமான ஒரு பூமி. உங்கள் எல்லாருக்கும் தெரியும். நான் ஒன்றும் தனியாக உங்களுக்கு இதை சொல்ல வேண்டிய அவசியம், இந்த பூமியோடைய மகத்துவம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நான் பாருங்கள், எனக்கு பின்னாடி ஒரு ஸ்க்ரீன் இருக்குது. அந்த ஸ்க்ரீனை கொஞ்சம் விளக்குனா அந்த தண்ணி போகிறது மக்கள் எல்லாருமே தெரியும். ஆனால் நான் கொஞ்சம் நேரம் உட்காந்து அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தேன்.
அதில் ஒருத்தர் அப்படியே வந்து ரொம்ப உன்னிப்பாக பார்க்குறாரு. என்னடா ஒருத்தர் ரொம்ப உன்னிப்பாக எதாவது பார்க்குறாருன்னு பார்த்தா சாப்பிட்டுட்டு இருக்கிறத பார்க்குறாரு. அதுக்கப்புறம் தான் நம்ம ஒரு 100 பேருக்கு அன்னதானம் பண்ணோம். நாளைக்கும் பண்ண போகிறேன். இருக்கிற வரைக்கும் என்ன பண்ணுறோம்? என்னத்தை கொண்டு போக போகிறோம்? சொல்லுங்கள் பாப்போம். வணக்கம்.